பார்வையில் விளங்கும் தீபங்களும் உம்பரவாலே உள்ளங்கள் குளிர இறைவன் அருள் என்றும் நிறைவாயும் ஒளி வீசும் மறையொளி தாக்கும் மாணவர் மனதை மனமாக்கும் பண்பு மிகுந்த பாசம் நிறைந்த கல்வியின் தாயே தாகிரியா கல்வியின் தாயே தாகிரியா பல உலமாக்கள் ஹாபில் ஹலையும் உருவாக்க நினைக்கும் ஆசான்கள் பல உலமாக்கள் ஹாபில் ஹலையும் உருவாக்க நினைக்கும் ஆசான்கள் எங்கள் உயிரே தாயகமே நாம் உண்மை வாழ்வில் மறவோமா இறையொளி வீசும் மறையொளி காக்கும் மாணவர் மனதை மனமாக்கும் பண்பு மிகுந்த பாசம் நிறைந்த கல்வியின் தாயே தாக்கிரியா கல்வியின் தாயே தாக்கிரியா வெற்றி சுடரை நாளும் மேந்தி வீண் கொடி தூக்கும் தாக்கிரியா வெற்றி படியை கால் தடங்கை உயரும் தாக்கிரியா புன்னகை பூக்கும் கவியொளி காக்கும் அழைப்பினை ஏற்று பொறுமை சேர்க்கும் வருக 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 வளம் பெறுக. ஒரு கசீதாவை வழங்கி சென்ற சஜாஸ் மற்றும் சுல்தான் ஆகிய மாணவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஜஸா என்று சொல்லிக் கொள்வதோடு அடுத்த நிகழ்வாக சுன்னத்தான துஆக்கள் சிலவற்றை கூறிச் செல்வதற்காக வேண்டி மாஹிர் என்ற மாணவரை இவ்விடத்திற்கு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்தான துஆக்கள் 5 கூற வந்துள்ளேன். தூக்கத்தில் விழிந்து ஓதும் துஆ. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா மாதனா வ அலைக்குல் நுஷூத். மலசல கூடத்தில் நுழையும் போது ஓதும் துஆ. பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸி. மலசல கூடத்தில் இருந்து வெளியேறும் போது ஓதும் துஆ. உஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா மாதனா வ அலைக்குல் நுஷூத். ஆடை அணியும் போது ஓதும் துஆ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸி. பயப்படும் போது ஓதும் துஆ. வல்லாஹு அல்லாஹு ரப்பி லா ஷரீக லஹு. வஸலாம். தற்போது சுன்னத்தான துஆக்கள் 5 கூறி சென்ற மாஹிர் என்ற மாணவனுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஜஸா. அடுத்த நிகழ்வாக ஒரு கசீதாவை வழங்கிச் செல்வதற்காக வேண்டி எங்களுடைய கல்லூரியைச் சேர்ந்த மாணவனாகிய முகமது சம்லி என்ற மாணவனை விடத்திற்கு அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வான்மதியாய் புகழொளியாய் வையகம் போற்றும் நபிமணியாய் குறைசியரின் குலத்தினில் தோன்றிய முத்தல்லவோ குலத்தினில் தோன்றிய முத்தல்லவோ. வான்மதியாய் புகழொளியாய் வையகம் போற்றும் நபிமணியாய் குறைசியரின் குலத்தினில் தோன்றிய முத்தல்லவோ குலத்தினில் தோன்றிய முத்தல்லவோ. சாந்தமாய் சுகந்தமாய் நீதியாய் நற்குணத்தோடு மாந்தர் மனதில் சேர்ந்து வழிகேட்டில் பயணித்த மாந்தரை மாற்றி ஒருவனையே வணங்கிடும் தீன் வழி தந்த
வந்தார் வணங்கிடும் தீன் வழி தந்தார் வான்மதியாய் புகழொளியாய் வையகம் போற்றும் நபிமணியாய் குறைசியரின் குலத்தினில் தோன்றிய முத்தல்லவோ குலத்தினில் தோன்றிய முத்தல்லவோ நேசம் வாசம் வாசம் வீச வாழ்வினிலே ஒற்றுமையாக பகையினை மறந்து வாழ பொறுமையுடன் பல பல தியாகங்கள் செய்தார் பசித்திருந்தார் பழி சுமந்தார் எங்கள் அண்ணலே பழி சுமந்தார் எங்கள் அண்ணலே வான்மதியாய் புகழொளியாய் வையகம் போற்றும் நபிமணியாய் குறைசியரின் குலத்தினில் தோன்றிய முத்தல்லவோ குலத்தினில் தோன்றிய முத்தல்லவோ ஏகநாயகன் இறுதி நபி ஈருலகின் நாயகராக இகமதிலே இறையோனின் வல்லமையை மானிடர் அறிந்திடச் செய்தார் அகிலத்திற்கே அருட்கொடையான் அண்ணலே அருட்கொடையாம் நம் அண்ணலே வான்மதியாய் புகழொளியாய் வையகம் போற்றும் நபிமணியாய் குறைசியரின் குலத்தினில் தோன்றிய முத்தல்லவோ குலத்தினில் தோன்றிய முத்தல்லவோ வான்மதியாய் புகழொளியாய் வையகம் போற்றும் நபிமணியாய் குறைசியரின் குலத்தினில் தோன்றிய முத்தல்லவோ குலத்தினில் தோன்றிய முத்தல்லவோ. நன்றி. வசலாம். ஆம், கசீதா ஒன்றை வழங்கிச் சென்ற சம்லி என்ற மாணவனுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரன் ஜஸா. ஒரு சில விடயங்களை அடுத்த நிகழ்வுக்கு செல்லும் முன்பதாக ஒரு சில விடயங்களை நான் கூறிக்கொள்வதற்கு ஆசைப்படுகின்றேன். வருகை தந்திருக்கக்கூடிய அன்பான பெற்றோர்களே, நாம ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்? நம்மட புள்ள மேல இறக்கம் மீகுது, பாசம் மீகுது. ஏண்ட புள்ள செய்யற ஒரு நிகழ்ச்சி நான் காணணும், ஏண்ட புள்ள முன்னுக்கு போறத நான் பார்க்கணும். அந்த புள்ள எப்படி நிகழ்ச்சி செய்து ஆர்வமா செய்தா இல்லாட்டி சோர்வா செய்தா, அந்த புள்ள எவ்வாறு முன்னுக்கு போய்த்து அந்த புள்ளோட நிகழ்வுகள் எப்படி இருக்குதுன்றத காண்பதற்காக வேண்டியே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இல்லைன்னு சொன்னா இந்த இடத்துக்கு நாம வந்திக்க போறல்ல, அப்படித்தானே? அப்ப அந்த விடயத்துல நான் ஒரு சில விடயங்களை கூறிக்கொள்றதுக்கு ஆசைப்படுறேன். இப்ப நான் இந்த இடத்துல இந்த புள்ளைகளை பாதுகாத்து வச்சுக்கொண்டு எந்த ஒரு தவறான பழக்கங்களுக்கும் போகாமலுக்கு அந்த புள்ள என்ன செய்து எப்படி செய்து அது எங்க போகுது, அந்த புள்ள போகக்கூடிய நேரத்துல அது பாடசாலைக்கு சென்றாலும் சரி, அந்த பாடசாலையில புள்ள எப்படியான புள்ளைகளோட கூடுதோ, எப்படியான தொடர்புகளை வச்சு கொண்டிருக்குது, இந்த புள்ளட்ட பெண்களோட தொடர்பான பழக்கங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்றத நான் இங்க இருந்து அவதானிச்சு கொண்டுதான் இருக்கிறேன். அப்ப இந்த விடயங்களை நான் இருக்கும் வரைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு அல்லாட உதவியோட நான் செஞ்சு கொடுப்பேன். அதையும் தாண்டி ஒரு சில விடயங்கள் எங்கட பிள்ளைகளுக்கு மத்தியில பரவி கொண்டிருக்குது. அதுதான் இந்த போத வஸ்துக்களை பாவிக்கக்கூடிய ஒரு சில பழக்கங்கள். நான் கண்ணூடாக இங்கால பக்கத்துல காணக்கூடிய ஒரு விடயம் தான். இப்ப ஒரு 2 நாளைக்கு முன்பதாக, இந்த 2 நாளைக்கு முன்பதாக நான் அங்கால செல்லக்கூடிய, அதாவது இடத்தை செல்ல விரும்பல, செல்லக்கூடிய நேரத்துல எங்கட புள்ளைகள் கிட்டத்தட்ட 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு அதுக்கு இடப்பட்ட புள்ளைகள் என்ன செஞ்சு கொண்டிருக்குது, காட்டுக்குள்ளால குந்தி கொண்டு உத்து பார்த்து பீடி குடிச்சு கொண்டிருக்குது. தலையை போடுறது உள்ளுக்கு திரும்ப வெளியில வெட்டக்கெடுத்து பாக்குறது, திரும்ப ஊதுறது புகையா. இது மாதிரி ஒரு சம்பவத்தை காணக்கூடியதாக இருக்குது. அப்ப இருக்கக்கூடிய நம்மட புள்ளைகள் இது மாதிரி வளர்ந்து வந்துச்சுன்னா நமக்கு நல்லமா?
இல்லையே. நம்மட புள்ளகளை வந்து அப்ப அவதானிக்கிற விடயத்துல வந்து மிச்சமும் அவதானிக்க வேண்டி இருக்குது. இப்ப சும்மா நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். என் புள்ள வந்து காலையில எத்தனை மணிக்கு எழும்புது? 6 மணிக்கு எழும்புது, 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போகுது, திரும்ப 2 மணிக்கு வருது, திரும்ப வந்து கொஞ்சம் சாப்பிட்டு தூங்குது, திரும்ப 4 மணிக்கு பின்னால வகுப்புக்கு போறேன்னு சொல்லிட்டு போறான், திரும்ப வந்து வருது புள்ள வந்து 6 மணிக்கு வருது, அதுக்கு பின்னால இன்னொரு வகுப்பு கொண்டு சொல்லிட்டு போகுது அந்த புள்ள. அந்த புள்ள எங்க போகுதுன்னு சொல்றத நாம அவதானிக்காம ஈக்கிறோம். ஏன்னு சொன்னா வகுப்புக்கு போறேன்னு தானே சொல்லிட்டு போறான். அவன் வகுப்புக்கு போறானா, இல்லன்னு சொன்னா காட்டுக்கு போறானா, இல்லாட்டி குளிக்க போறானா, இல்லன்னு சொன்னா மரமேற போறானா, இல்லாட்டி எங்க போறான்னு சொல்றத வந்து நாம யாரும் பாக்குறது இல்ல. ஏன்னு சொன்னா வகுப்புக்கு தான் போறான், ஏன்னு சொன்னா அவன் வகுப்புக்கு தான் போறான் அப்படின்னு சொல்லி தான் நாம நினைச்சு கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல நான் வந்து முக்கியமாக புள்ளகளை வந்து உள்ளுக்கே எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம், இப்ப வந்து எனக்கும் வந்து இவ்விடத்துல புள்ளகளுக்கு வந்து என்ன செய்யலாம், நல்லா மனசுல கைய வச்சு பாருங்க. வந்திக்க கூடியவங்க புள்ளகளுக்கு ஒரு 4 மணிக்கு புள்ளகளை குர்ஆன் பாடம் சொல்லி எடுத்து மாதிரி போர்டு அனுப்பி நினைச்சுன்னா என் வேலை முடிஞ்சு. அதுக்கு பின்னால எனக்கு சும்மா இருக்கலாம். அந்த நேரத்துல நான் இவ்விடத்துக்கு வந்தேன் போன வருடம் 9ஆம் மாதம். அப்ப வந்திருக்கக்கூடிய நேரத்துல வந்து ஒரு சில குறுகிய புள்ளைகள் தான் இந்த இடத்துக்கு வந்துச்சு. வரக்கூடிய நேரத்துல அந்த நேரத்துல வந்து குர்ஆன் பாடம் மட்டும்தான் நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப வந்து அந்த நேரத்துல வந்து இங்க ஒரு வகுப்பு ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. அந்த வகுப்போட பேர் சொல்ல விரும்பல. இப்ப வந்து அந்த வகுப்பு மூடப்பட்டிக்குது. அப்ப அந்த வகுப்புக்கு வந்து புள்ளைகள் என்ன செய்யறது, வீட்டுல சொல்லிட்டு வர்றது, நான் கணித பாடத்துக்கு போறேன், நான் விஞ்ஞான பாடத்துக்கு போறேன், நான் தமிழ் பாடத்துக்கு போறேன்னு சொல்லி வீட்டுல சொல்லிட்டு வர்றது. இப்ப வீட்டுல சொல்லிட்டு வந்தேன்னு சொன்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாது இந்த புள்ள வகுப்புக்கு போகுது, வீட்டுல இருக்கிறவங்க நினைச்சிட்டு இருக்கிற இந்த புள்ள வகுப்புக்கு போகுதுன்னு சொல்லி. ஆனா அந்த புள்ளகள் இந்த மதரசாக்கு வரக்கூடியதுனால எனக்கு அந்த புள்ளகள் எங்க போகுதுன்னு சொல்லி தெரியும். நான் கண்ணூடா பார்த்த விஷயம், அந்த புள்ளகள் அப்படியோ இங்கே மதரசாக்கு வர, மதரசாக்கு வந்து எங்கடா போற தம்பின்னு சொல்லி கேட்டா இல்ல வகுப்புக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி புள்ளல் செல்லிட்டு அப்படியோ புள்ளகளுக்கு நான் கோல் எடுக்க பார்க்க போகக்குள்ள இல்ல உஸ்தாத் நான் இது கிளாஸுக்கு போறேன் வகுப்புக்கு போறேன்னு சொல்லி அந்த புள்ளகள் என்னட்ட சொல்லிட்டு அப்படியோ இங்கே குளத்தாவளி ரோட்டால போகும். குளத்தாவளி சந்தியால போய்த்து அங்கால அந்த இறக்காம 4 உள்ள ஜங்ஷன் அப்படியோ சுத்தி அங்கால அந்த பாலத்தடியால வந்து அப்படியோ உள்ளுக்களை திரும்ப புள்ளகள் வீட்டுக்கு போகும். வீட்டுல போய்த்து கேட்டா எங்கடா போனா என் உமா அப்பா கேட்பாங்க, வகுப்புக்கு போய் தீக்கிறேன் சொல்லி புள்ள செல்ற, எங்கடா போய் தீக்கிறேன் வாப்பா எங்கடா போய்த்து வர மகன் சொல்ற, வகுப்புக்கு போய்த்து வர வாப்பா. ஆனா வாப்பாக்கு தெரியாது இவன் ஊரை சுத்திட்டு வரான்னு. இப்ப அந்த இடத்துல வந்து அது மாதிரி சில விஷயங்களை நான் பார்த்ததுக்கு பின்னால வந்து அந்த பெற்றோருக்கு தெரியும். நான் கோல் பண்ணி அடிக்கடி கோல் பண்ணி சொல்லுவேன், உங்களோட புள்ள வகுப்புக்கு போறேன்னு சொல்லி இந்த ஊரை சுத்த போய் தீக்குது, இந்த இடத்துல போய் புள்ளைய பாருங்க என்ன செய்ய புள்ள இருக்குன்னு சொல்லி. இப்ப அதுக்கு பின்னாலதான் சில விஷயங்களை யோசிச்சேன். சில புள்ளைகள் வந்து பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் ஓப்பனாவே செல்றேன். இதுக்கு பின்னால நான் இருக்கேனோ இல்லையோ தெரியாது, அதனால சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்றதுக்கு விரும்புறேன். என்ன செய்யறது, பெண்கள் வாலிப புள்ளகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து என்ன செய்யறது, ஊட்டோ, அதாவது இங்கால எல்லாம் பெரும்பாலும் மதில் கட்டிக்குது. அப்ப அதனால வந்து பெற்றோருக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியாது, புள்ளகள் போறது நான் கண்ணூடா கண்டது வேற. நேத்து ஒரு பிரச்சனை ஒன்று நடந்துச்சு, தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சு. நேத்தும் ஒரு இடத்துல போய்த்து ஒரு பிரச்சனை ஒன்று நடந்துச்சு, இது கண்ணூடா கண்டது. அப்ப வந்து இது மாதிரி எல்லாம் சம்பவம், அதாவது பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறது, என்னது கூட்டாளி போட தான் கூட்டிட்டு போறது. அந்த கூட்டிட்டு போறவனுக்கு தெரியாது என்னத்துக்கு போறான்னு சொல்லி. ஆனா அந்த கூட்டிட்டு போறவனுக்கு தெரியும் நான் இதுக்கு தான் போறேன்னு, கூட போறவனுக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த மதரசால ஓதக்கூடிய புள்ளகள்லையும் இருக்குது. அவன்கிட்ட கூட்டாளி போடி என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு பொம்பளை புள்ளையோட பேசிட்டு இருக்கான். இது என்னடா இப்ப கிட்டத்துல வந்து நடந்த சம்பவம். ஒரு பொம்பளை புள்ளையோட பேசிட்டு இருக்கிறான். இப்ப ஒருத்தனை கூட்டிட்டு போறான், தனியா போனா பிடிச்சி அடிச்சு போட்டுருவானா, என்னடா இதை கேட்பானு இவ்விடத்துல என்னடா தனியா செய்யற, என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லி கேட்பானுங்க. தனியா போனேன்னு சொன்னா ஊர் மக்கள் அப்படித்தானே, தனியா இருந்துன்னு சொன்னா கேட்குறேன். அது 2-3 புள்ளகள் பைஸ்கில் அப்படியே கூட்டா போற மாதிரி போனேன்னு சொன்னா அது வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. உலாத்த போறான்னு சொல்லி என்ன செய்யறது, புள்ளகள் என்ன செய்ய சொல்லி சமாளிக்கிற. அதனால வந்து என்ன செய்யற, கூட்டாளி போடிய மாதிரி ஒரு சில புள்ளைகளுக்கு கட்டாயம் தேவை. அந்த கூட்டாளி புள்ளைகள் என்ன செய்யும், அடே மச்சான் வாடா இங்கால போ அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அவனால் என்னத்துக்கு போறானோளோ அதை சாதிக்கிறது வாரது அப்படின்னு சொல்லி இந்த மதரசாலையும் அந்த புள்ளைகள் இருந்துச்சு. அந்த புள்ளைகள பெற்றோருக்கு வந்து நான் என்ன செஞ்சேன், இந்த விஷயத்த நான் சொன்னேன், எத்தி வச்சேன். ஏன்டா கடமையை நான் சொல்றது, இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது என்னன்னு சொல்லி பாருங்க. அப்ப வந்து என்ன செஞ்சாங்க அந்த புள்ளைகள், அந்த பெற்றோர் வந்து அந்த பெற்றோர புள்ளைகள் தங்கம்
ஒரு குறையசன்னு சொன்னா என்ன செய்யறல்ல, இவன் செய்யறானா இல்லையா, அவங்க என்னன்னு சொன்னா எனக்கு செல்ல வராது, ஏண்ட பிள்ளைய நாங்க ஒழுக்கமா தான் வளர்த்திக்கிறோம், ஓண்ட பிள்ளைய நாங்க நீங்க ஒழுக்கமா வளர்த்து இங்க அனுப்பினு சொன்னா ஏன் நான் உங்களுக்கு கோல் எடுக்க போறேன் யோசிக்கிறேன் இல்லையா ஒரு செகண்ட். இப்போ என்ன கோல் எடுத்தாங்க, கோல் எடுத்து ஏண்ட பிள்ளைய நாங்கள் ஒழுக்கமாக தான் வளர்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் முரண்பட்டாங்க. அதுக்கு பின்னால் அந்த புள்ள மதரசால இருந்து நின்றுச்சு. நின்றதுக்கு பின்னால் அந்த புள்ளோட கூட்டாளி போடிய மாதிரி இங்கே மதரசாவுக்கு வரக்கூடிய நேரத்தில் கூட்டாளி போடிய மாதிரி வரக்கூடிய நேரத்தில் அவனுக்கு தனியாக சுத்த இல்லை அந்த பிள்ளைக்கு. அப்போ அந்த தனியாக சுத்த இயலாமைக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் மதரசாவுக்கு வரக்கூடிய புள்ளகளை எப்படி சரி நிறுத்தாட்டாங்க. அதுக்கு செல்றது பல திட்டங்களை போட்டாங்க. அதே போல வந்து ஒரு சில புள்ளகள் அந்த பெற்றோர் வந்து நாம சொல்றதை கேட்காத புள்ளகள் வந்து நின்றுச்சு. ஆனா இன்றைக்கு அந்த புள்ளகள் நான் அந்த கடிதம் ஒவ்வொரு புள்ளகளை வீட்டுக்கும் அனுப்பினேன். அதை கொடுக்க போகக்கூடிய நேரத்துல கண்ணால கண்டது கழுத்துல பெரிய சங்கிலி, கையில வந்து பெரிய இது காப்பு மோதிரம், பெண்கள் போடக்கூடிய காப்பு மோதிரம் சங்கிலி எல்லாத்தையும் இவன் போட்டுக்கொண்டு நிக்கிறான் ரோட்ல. அப்ப இதை வந்து நான் அவங்களோட வீட்டுக்கு நான் தெரிவிப்பேன், இப்படி ஒரு புள்ள செய்தன்னு சொல்லி. அப்படி தெரிவிக்கக்கூடிய நேரத்திலேயும் அவங்க சொல்றது என்ன மவுளை நீங்க இது ஒரே கோல் எடுத்து எங்கட புள்ளைய பத்தி சொல்ற, சும்மா சொல்ல வேணாம், எங்கட புள்ள சுத்தம், எங்கட புள்ள அப்படி சொல்றல்ல, நீங்க அவர் இவர் செல்றதை கேட்டு நீங்க செல்றன்னு சொல்லி என்னோட சென்ன பதில். அப்ப அதுக்கு நான் சரி அப்படி உங்களோட புள்ள சுத்தமா அல்ஹம்துலில்லாஹ், உங்களோட புள்ளைய நான் பார்க்க தேவையில்லை, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னது. ஆனா இது நான் கண்ணால கண்டது. அப்ப வந்து அன்பான சகோதரர்களே, உங்களோட புள்ளோட நலன் கருதி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. அப்ப செல்லக்கூடிய விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் ஒரு நிமிஷம் என்ன செய்யுங்க, நான் இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறத விட இருக்கலாம்னு சொல்லி யோசிங்க. என்ன சொன்னா காலம் அப்படி வந்து சில விஷயங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்குது. அதே போலதான் இந்த போத வஸ்துக்கள் பாவிக்கிறது. போத வஸ்துடைய பாவனை வந்து அதிகரிச்சு கொண்டே இருக்குது நாளுக்கு நாள். கிட்டத்தட்ட எங்கள ஊர் பக்கத்துல நான் கண்டது வந்து 5ஆம் வகுப்புக்கு மேல அப்படின்னு சொல்லி பார்க்க போக்குள்ள வந்து போத வஸ்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னா மிகவும் அதிகமா இருக்குது. அப்ப அதுகளை கண்டுதான் நான் இந்த புள்ளகள்ல எங்கள ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய புள்ளகள்ல நலன் கருதி புள்ளகள் வந்து நாசமா போயிடக்கூடாது, ஒரு நல்ல வழியில போகணும் அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டித்தான் இந்த அமைப்பு. மதரசான்னு சொல்ற ஒரு அமைப்புல வந்து அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி இங்க வருகை தரக்கூடிய கிட்டத்தட்ட 23 மாணவர்கள் நல்ல முறையில வந்து கொண்டு இதுவரை காலமும் எந்த ஒரு பாவனை மற்றும் எந்த ஒரு தொடர்புகளும் இல்லாமலுக்கு கிட்டத்தட்ட 199% ஈக்கிறாங்க. அப்ப வந்து இவங்களோட கூடக்கூடிய புள்ளகள் இப்ப வந்து ஹஜ் லீவ் ஒன்று கொடுப்பேன். லீவை கொடுக்கக்கூடிய நேரத்துல வந்து புள்ளகள் வீட்டுக்கு வரேன். வீட்டுல இருக்கக்கூடிய நேரத்துல அந்த புள்ளகள் யாரோட கூடுது, எப்படிப்பட்ட புள்ளையோட கூடுது, நீங்க நினைக்க வேணாம் நீங்க கண்ணால பாக்குற எல்லாம் உண்மைன்னு சொல்லி. அதே போல கண்ணால பாக்குற எல்லாம் உண்மையும் இல்ல, கண்ணால பார்க்காதெல்லாம் பொய்யும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுக்கு முன்னாலேயே ஒருத்தன் இருப்பான். அந்த புள்ள வந்து எந்த அளவுக்கு சொன்னா 5 நேரம் தொழக்கூடிய புள்ளையா இருக்கு. ஆனா அந்த புள்ளதான் ஆக தேவையில்லாத இந்த போத வஸ்துக்கள் பாவிக்கக்கூடியது அனைத்து வேலையுமே செய்யும். நான் வந்து இது அனுபவத்துல சொல்றேன். நீங்க வந்து ஒரு புள்ளைய குறைஞ்சது 3-4 புள்ளைய தான் வளர்க்குறீங்க. எங்கட கண்காணிப்புக்குள்ள கிட்டத்தட்ட 50-60 புள்ளைகளுக்கு மேல நாங்க ஒரே நேரத்துல கண்காணிச்சு கொண்டு இருக்கிறோம். அதனால எந்த புள்ள எப்படி இருக்கு ஒரு புள்ளைய பார்த்தா நாங்க சொல்லுவோம் அந்த புள்ள எப்படின்னு சொல்லி. அதனால வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த புள்ளைகள் ஒரு கூட்டாளி போடியமாரோட கூடுதுன்னு சொன்னா அந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் கவனிங்க. உங்களோட புள்ளைகளை வந்து நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. கூடக்கூடிய நண்பர்களை பாருங்க எப்படின்னு சொல்லி. நண்பர்களோட கூடாமைக்கு இருக்குது அளவுக்கும் நல்ல ஏன்னு சொன்னா வழி கெடுக்கிறதே நண்பன். இப்போ ஒருத்தனுக்கு தெரியாது, இந்த உதாரணத்துக்கு செல்லணும்னு சொன்னா இப்ப படம் பாக்குறேன்னு சொல்லி இந்த படம் இருக்குன்னு சொல்லி ஒருத்தனுக்கு தெரியாது. அதை வந்து சொல்றது யாரு, கூட்டாளி போடு அடே மச்சான் நான் இதை பார்த்தேன்டா. அதுக்கு பிறகு இவன் சொல்லுவான் அடே மச்சான் நானும் பார்க்கணும்டா. அதே பிறகு அவன் சொல்லுவான் வாட மச்சான் என் வீட்டுல பாப்பேன்னு சொல்லி. அதே பிறகு கை ஹோரத்துக்கு கூட்டு போய் அங்க ஹாட்டுவான். அதுக்கு பின்னால் உங்களோட வீட்டை ஃபுல்ல உங்களோட போனை எடுத்து தெரியாமலுக்கு என்ன செய்யும் பார்க்கக்கூடிய வழிகள் இப்படிதான் உருவாகுது. அதனால வந்து நண்பர்கள் எப்படிப்பட்ட நண்பர்கள் என்ன ஏதுன்னு சொல்றத கண்காணிக்க வேண்டியது, சேர்த்து வைக்க வேண்டியது பெற்றோராகிய எங்கட கடமையா இருக்குது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த நிகழ்வுக்கு செல்லுவோம். அடுத்த நிகழ்வாக இந்த இடத்திற்கு கலிமாக்கள் 5 வழங்கி செல்வதற்காக வேண்டி
ஹனஸ், வலீத், ஆகிப், ஹக்கீல் என்போரை விடத்திற்கு அழைக்கின்றோம். சிங்களம் மற்றும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் இந்த 4 மொழிகளிலும் வழங்கிச் செல்வதற்காக வேண்டி இந்த 4 பேரையும் இந்த இடத்திற்கு அழைக்கின்றேன். முதலாம் கலிமா தய்யிப், லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி. வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய திருதூதர் ஆவார்கள். அல்லாஹ் அதில் ஹத தேவியன்னாக முஹம்மத் துமா அல்லாஹ்கே தூதியானனி. There is no deity of except Allah and Muhammad is the messenger of Allah. இரண்டாம் கலிமா ஷஹாதா, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. உண்மையாக வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரும் இணையும் இல்லை. மேலும் உண்மையாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அடிமையும் தூதரும் ஆவார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். சாட்சி தினவா அல்லாஹ் ஹெர தேவியன்னாக முஹம்மத் துமா அல்லாஹ்கே தூதியக. I bear witness that there is no God but Allah. மூன்றாம் கலிமா தம்ஜித், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். அல்லாஹு தாலா தூயன், மேலும் புகழ் யாவும் அல்லாஹுக்கே உரித்ததாகும். மேலும் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், மேலும் அல்லாஹ் மக பெரியவன், மேலும் பாவத்தை விட்டும் விலக்கி இருக்கவும் நன்மையாக காரியத்தை செய்து அல்லாஹுவின் தூதர் என்று எந்த மனிதனுக்கும் எவ்வித சக்தியும் அடியோடு கிடையாது. அல்லாஹ்ட பரிசுத்தி கௌரவைய அல்லாஹ்டே அல்லாஹ் ஹெர தேவியன்னாக அல்லாஹ் விசாலதமய. Glory be to Allah, all is for Allah, there is no God but Allah. நான்காம் கலிமா தௌஹீத், லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பிஇذن غيره وهو على كل شيء قدير. வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரும் இணையும் இல்லை. அரசுரிமை அவனுக்கே சொந்த, புகழியையும் அவனுக்கே உரித்ததாகும். இதற்கிடையில் உரிப்பவும் உயிரினங்களின் மரணிக்க செய்கின்ற அவனே எல்லாம் நன்மைகளும் அவனது கைவசமே இருக்கின்றன. சகலவற்றின் மீதும் சக்தியுடையவன். අල්ලාහ් හැරතැවියනහ වහිදෙනි වෙලා වහිද සමනායහ රාජධානිය වහිදයි කෞරවය වහිදයි වහි ජීවිතදයි මරණදයි කිසිද මරණ නහ මහා කෞරවයන යුතුය. වහිගේ අද හොන්දයි ඔහේ හැමදෙඩම හැකියාවන පිරි අද. There is no God but Allah. He is one without any part. ஐந்தாம் கலிமா ரத்துல் குபூர், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் முஷ்ரிக பிக சய்யான் வானாலமு அஸ்தக்பிருக லிமா லாலமு இன்னக அன்த அல்லாஹுல் உயூப் துப்து அன்உ வதவர்ராத்து அன் குல்லி தீனில் சிவா தீனில் இஸ்லாம் வாஸ்லம்து வாமந்து வாக்கூலு லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி. நாயனே, நான் அறிந்தவனுக்கு உனக்கு எப்பொருளையும் இணைக்குவத்தை விட்டும் உண்மையாக உன்னிடத்தில் பாதுகாப்பை தேடுகிறேன். மேலும் நான் அறியாமல் செய்த பாவத்திற்கு உன்னிடத்தில் பாவம் மன்னிப்பை தேடுகிறேன். நிச்சயமாக நீ மறையானவற்றை நான் நன்கறியின்றி, எனவே எனக்கு நீ காண்பித்தால் என்னுடைய சிறுக்கை விட்டும் நான் தௌபா செய்து நீண்டேன். இஸ்லாம் மார்க்கத்தை தவிர மேற்ற எல்லா மார்க்கங்களின் விட்டும் நான் நீங்கிவிட்டேன். மேலும் லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி நான் ஈமான் கொண்டு இஸ்லாம் ஆகிவிட்டேன்.
අල්ලාහ් හැමිනි මම දන්නා ආගරයට ඔහිට සමනායහු රාජධානිය සම්බන්ධ නොවද ලෙස ඔහිගෙන් ආශිර්වාදය ඉල්ලනවා. මට නොදන්නා දේවල් සදහා සමාව ඉල්ලනවා. මම අවන හැසිරීම් වලින් හෙලා තැමුවමි. පොරුව කුඩියගීම නව ආගාමික කිරියාවන උතුම්ත දේවල් වදහා නොගනීම තනිතර නිත්‍ය දෝෂ රෝපණය සහ සියලු පාවලින් ඉවත් වූවමි. මම ඉස්ලාමයට යටත් වී මෙහෙයන් පවසමි. අල්ලාහ්ට තේවියන් නහ මුහම්මද් තුමා අල්ලාහ්ගේ දූතයෙක්. Oh Allah, I seek you in you from eliciting anything with you, neverling, and I seek your forgings that ஆம், அழகிய முறையில் 5 கலிமாக்களையும் 4 மொழிகளிலும் வழங்கிச் சென்ற மாணவர்களான ஹனஸ் மற்றும் வலீத் மற்றும் ஆகிப் மற்றும் ஹக்கீல் என்போருக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஞாபக சக்தியில் மற்றும் வாசிப்பு திறன்களில் மற்றும் அவர்களுடைய குரல் வளங்களில் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்வானாக என்று கேட்டுக்கொள்வதோடு அடுத்த நிகழ்வாக கசீதா ஒன்றை வழங்கிச் செல்வதற்காக வேண்டி இந்த இடத்திற்கு முஹம்மது அஃப்லல் அவர்களை இடத்திற்கு வருமாறு அழைக்கின்றேன். அன்னை ஃபாத்திமா அவர் வாழ்வை பாரமா, வெற்றி வேணுமா அவ்வழியில் செல்லமா. அன்னை ஃபாத்திமா அவர் வாழ்வை பாரமா, வெற்றி வேணுமா அவ்வழியில் செல்லமா. நீ போகும் பாதை அவர் வழியா எண்ணி பாரமா, அவர் வழியை தேடி நீ வந்து வெற்றி காணுமா. அன்னை ஃபாத்திமா அவர் வாழ்வை பாரமா, வெற்றி வேணுமா அவ்வழியில் செல்லமா. நாவால் பேசினார் உண்மை பேசுவார், செயலால் காட்டினார் நபிமணி போற்றுவார். நாவால் பேசினார் உண்மை பேசுவார், செயலால் காட்டினார் நபிமணி போற்றுவார். இறையோனி நானே ஏற்று இரசூல் முஹம்மூடி பரதாவை போட்டு முறையோடு வாழ்ந்தார்கள் தந்தை வழி, முறையோடு வாழ்ந்தார்கள் தந்தை வழி. அன்னை ஃபாத்திமா அவர் வாழ்வை பாரமா, வெற்றி வேணுமா அவ்வழியில் செல்லமா. அன்னை ஃபாத்திமா அவர் வாழ்வை பாரமா, வெற்றி வேணுமா அவ்வழியில் செல்லமா. கணவனை நேசித்தார், கண்ணியம் காட்டினார், துன்பங்கள் தாங்கினார், பொறுமையை காட்டினார். கணவனை நேசித்தார், கண்ணியம் காட்டினார், துன்பங்கள் தாங்கினார், பொறுமையை காட்டினார். இதையோடி நானே ஏற்று இரசூலின் தீனையும் தாங்கி நம் பெண்கள் எல்லோருக்கும் வழி காட்டினார், நம் பெண்கள் எல்லோருக்கும் வழி காட்டினார். அன்னை ஃபாத்திமா அவர் வாழ்வை பாரமா, வெற்றி வேணுமா அவ்வழியில் செல்லமா. அன்னை ஃபாத்திமா அவர் வாழ்வை பாரமா, வெற்றி வேணுமா அவ்வழியில் செல்லமா. நீ போகும் பாதை அவர் வழியா எண்ணி பாரமா, அவர் வழியை தேடி நீ வந்து வெற்றி காணமா. அன்னை ஃபாத்திமா அவர் வாழ்வை பாரமா, வெற்றி வேணுமா அவ்வழியில் செல்லமா. அன்னை ஃபாத்திமா அவர் வாழ்வை பாரமா, வெற்றி வேணுமா அவ்வழியில் செல்லமா. நன்றி வசலாம். ஆம், மாஷா அல்லாஹ். அழகிய முறையில் இந்த நிகழ்வை வழங்கிச் சென்ற அஃப்லல் என்ற மாணவனுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் ஜஸா என்று கூறிக்கொள்வதோடு மற்றொரு நிகழ்வை வழங்குவதற்காக வேண்டி சஜாஸ் என்ற மாணவனை அழைக்கின்றோம். அவரை பற்றி ஆங்கிலத்தில் ஒரு சில விடயங்களை கூறிச் செல்வதற்காக வேண்டியே இவ்விடத்திற்கு அழைக்கின்றோம்.
Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Myself, my name is Sajaz Ahmad. I am 12 years old. I live in Varibadan, Jene. There are 5 members in my family. My father is a farmer. My mother is a housewife. My favorite subject is maths. I get up early in the morning. I eat healthy food. I want to be a doctor. Nandri wassalam. அழகிய முறையில் அவரை பற்றி ஆங்கிலத்தில் ஒரு சில விடயங்களை கூறி சென்ற சஜாஸ் அஹமத் என்ற மாணவனுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரன் ஜஸா ஒரு நிகழ்வுக்காக வேண்டி வசீம் என்ற மாணவனை அழைக்கின்றேன். அவரானவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு சில பேச்சுக்களை எடுத்து உங்கள் முன்னே வைப்பதற்காக வேண்டி இவ்விடத்திற்கு அழைக்கப்படுகின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியதாக அனஸ் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், உங்களில் ஒருவர் தமது பெற்ற குழந்தைகள் அனைத்து மனிதர்களையும் விடவும் என்னை நேசிக்காத பூரண மூமினாக மாட்டார். நூல் புகாரி. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ தர்தா அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், எவர் மார்க்க கல்வியை தேடி ஒரு பாதையை நடந்து செல்வாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்திற்கு செல்லும் பாதையை எளிதாக்கி வைப்பானாக. நூல் அபூ தாவூத். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயம் அல்லாஹ் தஆலாவுக்கு 99 பெயர் இருக்கிறது. அப்பெயர்களை யார் மனனம் செய்வாரோ அவர் சுவர்க்கம் செல்வார். நூல் முஸ்லிம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இல்மை கற்றுக்கொள்வது அனைத்து முஸ்லிம் மீதும் கடமையாகும். நூல் இப்னு மாஜா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உபாதத் இப்னு சாமித் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், எவர் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரனும் சாட்சியம் சொல்கின்றாரோ அவர் அல்லாஹ் அவருக்கு நரநெருப்பை ஹராமாக்கி விடுகிறார். நூல் முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு அப்பாஸ் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், வணக்கங்களில் மிகச்சிறந்த துஆவாகும். நூல் முஸ்தத்ரக் ஹாக்கிம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியதாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் என்னுடைய ஹதீஸை செவியேற்று அதனை கேட்ட பிரகாரம் மனனம் செய்து அதனை பிறருக்கு எத்தி வைப்பார் அல்லாஹ் அவருக்கு அழைப்பாளிவானாக. நூல் திருமிதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ மஸ்ஊத் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் என்னுடைய உம்மத்தின் பிரசனத்திற்கான 40 ஹதீஸை மனனம் செய்வாரோ அவருக்கு கியாமத் நாளில் விரும்பிய கதவால் சுவர்க்கம் நுழையும்படி செல்லப்படும். ஹில்யத்துல் அவுலியா. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லா அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் என்னுடைய வழிமுறையை வருகின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. ஆதாரம் புகாரி முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அப்பாஸ் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், எவருடைய இதயத்தில் குர்ஆனில் எந்த பகுதி மனனம் இல்லையோ அவர் பாழடைந்த வீட்டை போன்றவர். மாஷா அல்லாஹ். அழகிய முறையில் நிகழ்ச்சியை செய்து சென்ற வசீம் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரன் ஜஸா. அல்லாஹ்